Hi and welcome to Easy Spoken English Kanji. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம லாங் சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ஜெரண்ட் ஃப்ரேஸ் வச்சு லாங் சென்டென்சஸ் பார்த்தோம். இந்த வீடியோலையும் அதே மாதிரி ஜெரண்ட் ஃப்ரேஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். இட்ஸ் கோன் பி அன் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். ஒருத்தவங்க உண்மையான தேவையில், உண்மையான நீடில் இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, ஸோ ஒன்று பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இது பெரிய விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் அ கிரேட் திங். ஓகே, ஸோ திஸ் அப்படின்றத இந்த சென்டென்ஸ் இருக்க சப்ஜெக்ட், பட் இங்கே திஸ்ன்னு சொல்லாமல் என்ன சொல்லியிருக்கோன்னா, ஒருவருக்கு உதவுவது, ஹெல்பிங் சம் ஒன். ஹெல்பிங் சம் ஒன் இஸ் அ கிரேட் திங். எப்போ அவங்களுக்கு உதவுவதுன்னு சொல்லி ஒரு ஆட்வர்பியல் கிளாஸை இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒருவருக்கு உதவுவது என்ன டைமில் நடக்கணும்னு சொல்கிறதுக்காக நம்ம இங்கே வென் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். ஹெல்பிங் சம் ஒன் வென் தே ஆர் ட்ரூலி இன் நீட். ஒருத்தவங்க உண்மையான தேவையில் இருக்கும்போது அவங்களுக்கு உதவுவது மிகப்பெரிய விஷயம். ஹெல்பிங் சம் ஒன் வென் தே ஆர் ட்ரூலி இன் நீட் இஸ் அ கிரேட் திங். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, ஜெரண்ட் ஃப்ரேஸ், அதுலேயே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு ஒரு வென் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ், அண்ட் இஸ் சம்திங்னு சொல்ல போகிறோம். இஸ் அ கிரேட் திங், இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்ல போகிறோம். ஓகே, அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். செகண்ட் எக்ஸாம்பிள் போகலாம். எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஆன்சர்ஸை மறக்கிறது ஒரு மோசமான கனவு மாதிரி, நைட்மேர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஏதோ ஒன்று நைட்மேர், மோசமான கனவு மாதிரின்னு சொல்கிறோம். சம்திங் இஸ் அ நைட்மேர். சம்திங் இல்லை திஸ் இஸ் அ நைட்மேர். அந்த திஸ்ல எடுத்துகிட்டு நம்ம என்ன சப்ஜெக்ட் சொல்லியிருக்கோன்னா, பதில்களை மறப்பது. பதில்களை மறப்பது அப்படின்றதான் ஜெரண்ட் ஃப்ரேஸ். எப்படி சொல்லலாம்? ஃபர்கெட்டிங் தி ஆன்சர்ஸ். ஃபர்கெட்டிங் தி ஆன்சர்ஸ் இஸ் அ நைட்மேர். எப்போ மறக்கிறது, அந்த ஜெரண்ட் ஃப்ரேஸ் என்ன டைமில் நடக்கிறதுன்னு சொல்லி ஒரு வென் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுதணும். என்ன சென்டென்ஸ் இங்கே எழுதணும்? எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது பதில்களை மறப்பது. Forgetting the answers when you are sitting in the exam hall is a nightmare. Okay, so forgetting the answers is the gerund phrase. அது என்ன டைமில் நடக்கணும்னு சொல்லி அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு வென் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ். when you are sitting in the exam hall is what? அது என்னது? is a nightmare. Okay, so next sentence போகலாம். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது நல்லதாக செய்யும் போது அவங்கள பாராட்டுவது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ பாராட்டுவது முக்கியம். அப்ரிஷியேட்டிங் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் மாணவர்களை பாராட்டுவது. அப்ரிஷியேட்டிங் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எப்போ அவங்கள பாராட்டுறது, அதை சொல்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? வென் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுத போகிறோம். எங்கே எழுதணும்? அப்ரிஷியேட்டிங் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் வென் தே டூ சம்திங் நைஸ். அவங்க ஏதாவது நல்லதாக ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்கள் மாணவர்களை பாராட்டுவது என்னது? முக்கியம். இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். Okay, appreciating your students when they do something nice is very important. Okay, so புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். நீங்கள் சோகமாக இருக்கும்போது உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து கால் வர்றது உண்மையான சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான சந்தோஷம். நம்ம சோகமாக இருக்கும்போது நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் கால் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் உண்மையான சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ ஏதோ ஒன்று உண்மையான சந்தோஷம்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ட்ரூ ஹாப்பினஸ். திஸுக்கு பதிலாக இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? ஃப்ரெண்டு கிட்டேருந்து கால் வர்றது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெட்டிங் அ கால் ஃப்ரம் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட். உங்கள் நெருக்கமான நண்பர்கிட்டேருந்து கால் வருவது. கெட்டிங் அ கால் ஃப்ரம் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட். எப்போ கால் வருது? வென் யூ ஆர் அப்செட். நீங்கள் சோகமாக இருக்கும்போது. கெட்டிங் அ கால் ஃப்ரம் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வென் யூ ஆர் அப்செட் இஸ் ட்ரூ ஹாப்பினஸ். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸில் கெட்டிங் அ கால் ஃப்ரம் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வென் யூ ஆர் அப்செட், இந்த என்டையர் திங் வந்து இந்த சென்டென்ஸில் இருக்க சப்ஜெக்ட். இஸ்ன்றது verb, ட்ரூ ஹாப்பினஸ்ன்றது இந்த சென்டென்ஸுடைய காம்ப்ளிமெண்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வெறும் இதை மட்டும் சொல்கிறீங்க, கெட்டிங் அ கால் ஃப்ரம் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வென் யூ ஆர் அப்செட். ஓகே, இதை மட்டும் சொன்னோன்னா அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்காது. நம்ம சோகமாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்கிட்டேருந்து கால் வர்றது அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். ஆனால் வர்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா தான் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ கெட்டிங் அ கால் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட் வென் யூ ஆர் அப்செட் இஸ் ட்ரூ ஹாப்பினஸ். ஓகே, அண்ட் த லாஸ்ட் சென்டென்ஸ் ஃபார் டுடே இஸ், உங்களுக்கு முக்கியமான மார்னிங் மீட்டிங் இருக்கிற அன்னைக்கு இல்லை இருக்கும்போது லேட்டாக எந்திரிக்கிறது ஒரு மோசமான விஷயம். ஓகே, ஸோ முக்கியமான மீட்டிங், மார்னிங் எனக்கு ஒரு 8 o'clock மீட்டிங் இருக்குது, அந்த அன்னைக்குன்னு பார்த்து கரெக்டாக நான் லேட்டாக எந்திரிக்கிறது தான் இருக்கிறதே மோசமான விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். தாமதமாக எழுவது மோசமான விஷயம். வேக்கிங் அப் லேட் இஸ் அ டெரிபிள் திங். வேக்கிங் அப் லேட்
இஸ் அ டெரிபிள் திங். என்னைக்கு லேட்டாக எழுந்திரிக்கிறது, எப்போ நம்ம லேட்டாக எழுந்திரிக்கிறது, அந்த ஜெரண்ட் ஃப்ரேஸ்க்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் டைம் சொல்கிறதுக்காக வென் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுதணும். waking up late when you have an important morning meeting. ஓகே, முக்கியமான ஒரு காலை மீட்டிங் இருக்கும்போது இல்லை இருக்கிற அன்னைக்கு எப்படி வேணால் சொல்லலாம். waking up late when you have an important morning meeting is a terrible thing. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த சென்டென்சஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் தமிழில் இந்த சென்டென்சஸ்லாம் யோசிச்சு பாருங்கள். நான் யூஸ் பண்ணியிருக்கிற 5 சென்டென்ஸுமே நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது தான். அண்ட் பெரிய ஒரு கஷ்டமான டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் எல்லாம் இதில் இல்லை, ரொம்ப கஷ்டமான வொக்காபுலரிலாம் இதில் இல்லை. ரொம்ப நம்மளுக்கு சாதாரணமாக தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சு எப்படி ரொம்ப காமனாக தமிழில் நம்ம பேசுகிற சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்றதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஜெரண்ட் ஃப்ரேஸ் when யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் இஸ் சம்திங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். அப்போ மட்டும் தான் நீங்கள் ஸ்பீக்கிங்கில் யோசிக்காமல் இந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். ஓகே, thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next lesson. Till then, take care and bye.